அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மாசி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்கப் போகின்ற மாசி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் இந்த மாதத்தில் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தைகள் மூலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். உங்கள் ராசியில் இந்த மாதத்தில் சூரியன், புதன், சனி பகவானின் சஞ்சாரத்தால் சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். குழந்தைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள். அதேபோல திருமண முயற்சிகள் சாதகமாகும். உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதால் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது உடனடியாக சரியாகிவிடும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். சக ஊழியர்களுடன் போதுமான ஒத்துழைப்பை இந்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியாது. சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். அதேபோல வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக அமையப் போகிறது. உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இந்த மாதத்தில் வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதன் காரணமாக பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்களின் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறர் செய்ய தயங்கும் செயல்களை கூட சவாலாக ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடன் செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க முடியாமல் போகும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அவசியமாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகு பகவானும் சஞ்சரிக்க இருப்பதால் தொலைதூர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் மனதை பல நாட்களாக வாட்டிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு நல்லொரு தீர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே போல தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டி வரும். உடல் நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இந்த மாதம். சொத்துகளில் நிலவி வந்த பிரச்சனைகள் இழுபறியால் நீடித்து இருக்கும். பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். கொடுக்கல் வாங்கலில் தற்காலமாக ஏற்படாமல் இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுதும் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போதும் நிதானமாக இருங்கள். உத்தியோக இடத்தில் பல நன்மைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அவிட்டம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது.
பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் பல வழிகளிலும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். அதே போல் அலைச்சலும் அதிகரிக்கும். மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் மாதத்தின் மத்தியில் புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும். அதே போல் வங்கியில் கேட்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். வேகமாக செயல்படுவீர்கள். நினைத்த காரியங்களை நடத்தி வைப்பீர்கள். இருந்தாலும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். செய்து வரும் தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஒரு சிலர் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டி வரும் என்பதால் உங்களுடைய வேலையில் மற்றும் கவனமாக இருங்கள். குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது இந்த மாதத்தில் நன்மை தருவதாக அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானமாக இருங்கள். யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக அவசியம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்த்த வரவு வரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். வேலையில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பதும் அரசு முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் வழங்கும் வேலைகளை மட்டும் செய்தால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் மனதிற்குள் ஏதேனும் ஒரு சங்கடம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். கையில் எடுத்த வேலையை முடிக்க முடியவில்லையே என்ற சிலர் வருத்தங்களும் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்திலும் நண்பர்கள் வட்டத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உடல் நிலையில் ஏதேனும் சங்கடம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் உண்டாகும். இருந்தாலும் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் வரவுகள் தடையின்றி வரும். செலவுகளை சமாளிக்க முடியும். இடம் வாங்குவது விற்பது போன்ற வேலைகள் இந்த மாதத்தில் ஈடுபடலாம். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. இந்த மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலைகளில் அதிகபட்ச கவனமாக இருங்கள். எந்த ஒன்றையும் யோசித்து செயல்படுவது நன்மை தருவதாக அமையும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 2இல் ராகுவும் 8இல் கேதுவும். உங்கள் ராசியில் சூரிய பகவான் என்ற சஞ்சார நிலை உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை தருவதாக அமையும். இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருங்கள். பிறரை நம்பி எந்த வேலையையும் இந்த மாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதனால் எதிர்மறையான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அனுசரித்து செல்வது உங்களை நெருக்கடிகளிலிருந்து குறைக்கும். சில நேரங்களில் எதையோ இழந்தது போல் மனம் தடுமாறும். என்றாலும் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். நன்றி, வணக்கம்.